ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உகாண்டால உங்களுக்கு அங்கோல் கவ் பார்க்கணுமா? ஏன்னா அங்கோல் கவ் அப்படின்னு நீங்க கூகுள்ல சர்ச் பண்ணாலே ஆப்பிரிக்கா தான் காமிக்கும். அந்த மாடு தான் பாருங்க. இது எல்லாமே பசுமாடு. பசுமாட்டுக்கு இவ்வளவு பெரிய கொம்பு இருக்கும். பக்கா நாட்டு மாடு. இந்த ஊர்ல ஒரு கல்ச்சர் இருக்கு. என்ன அப்படின்னா, நம்ம ஊர்ல வந்து பொண்ணு வீட்டுல இருந்தானா மாப்பிள்ளை வீட்டுக்கு வரதட்சணை எல்லாம் கொடுப்போம். ஆனா இங்க வந்து அப்படியே ஆப்போசிட் தான். ஆனா இது கம்பல்சரி கிடையாது. எப்படின்னா, மாப்பிள்ளை வீட்டுல இருந்து இப்ப பொண்ணு எடுக்கிறாங்க அப்படின்னா பொண்ணு வீட்டுக்கு பொண்ணோட அம்மா அப்பாவுக்கு இந்த மாடு தான் வந்து கொடுப்பாங்க. ஸோ அவங்களால முடிஞ்சது என்ன வேணாலும் கொடுக்கலாம். ஆனா மாடு கொடுக்கறத தான் வந்து ரொம்ப பெருமையா வந்து நினைப்பாங்களாம். சோ அது வந்து அந்த கல்ச்சர் வந்து இந்த ஊர்ல இருக்கு. இதுல வந்து பசுமாடும் இருக்கு, காளமாடும் இருக்கு. ஆனா ரெண்டு மாட்டுக்குமே கொம்பு இவ்வளவு பெருசா இருக்கும். நம்ம ஊர்ல பசுமாட்டுக்கு கொம்பே இருக்கு, அதுல குட்டி கொம்பா இருக்கும். ஆனா அந்த மாடு பாருங்களேன், ஒரே கலர்ல இருக்கு. இந்த மாடு எப்படி மேயுதோ அதே மாதிரி இங்க ஜீப்ராவும் மேய்ஞ்சுது. அது நான் ஃபுல் லெங்த் வீடியோல தான் போட்டிருக்கேன். அவ்வளோ ஜீப்ரா. இப்ப மாடு மேய்ஞ்சதுல அதே மாதிரி அங்கங்க நாங்க மாடெல்லாம் பார்த்தோம். அதே மாதிரி இந்த மாதிரி ஜீப்ராவும் பார்த்தோம். இது வந்து ஒரு 20 கிலோமீட்டர் தூரத்துக்கு அங்கங்க கூட்டமா இருக்கு. ஆனா ஜீப்ரா வந்து என்ன பண்ணுன்னா, நம்ம போனோம் அப்படின்னாலே குடுகுடுன்னு ஓடி போயிடும். ஆனா பார்க்க செம்ம அழகா இருந்தது. இந்த காட்டை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன ஃபீல் வருது? இந்த மாதிரி இடத்துக்கு நீங்க போயிருக்கீங்களா அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. எனக்கு ஒரு சந்தேகம் என்ன அப்படின்னா, நமக்கு வந்து பாத்தீங்கன்னா வீடியோ வந்து போட்டோம்னா நல்லா போகுது. ஆனா ஃபாலோ வந்து யாருமே பண்ண மாட்டேங்கிறீங்க. நீங்கள் ஃபாலோ பண்ணால் அது கண்டிப்பாக எனக்கு ஒரு என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். இந்த பேஜை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஆஃப்ரிக்கா பற்றி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம். பாய்.